நேர்களே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு சுவாதி நட்சத்திர பலன்கள் என்ற அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்வோம். அதாவது இந்த சுவாதி நட்சத்திரம் என்று சொன்னாலே இது ஒரு ராகுவின் நட்சத்திரமாகும். இவர்கள் எப்போதுமே இவர்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்னவென்று சொன்னால் தெய்வ பக்தி, வழிபாடுகள், ஆச்சாரம், அனுஷ்டானம், பெரியோர்களிடம் மரியாதை, நற்குணங்கள், நற்செயல்கள், பெரியோர் ஆண்டோர் நட்பு, கனவுலக சஞ்சாரம், பூரண ஆரோக்கியம், நேர்மை, விசாலமான அறிவு, ஸ்திரீ போகம், யோசனைகள், நிறைவு சமயங்களில் கலகம், தீய குணம், தீய மனம், தீய சகவாசம், முன்கோபம், பிறர் நம்பும்படியான பேச்சுவன்மை, கொடியவர், மற்றவர் மனமறிந்து பழகும் சுபாவம் போன்றவை இவர்கள் பெற்றிருப்பார்கள். இதிலே 1ஆம் பாகத்தில் பிறந்தவர்கள் பலன்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் தெய்வீக வழிபாடுகள், ஆச்சார அனுஷ்டானங்கள், பக்தி, சிரத்தை, பெரியவர்களிடம் மரியாதை, நற்குண நற்செய்கைகள், பெரிய மனித சகவாசம் முதலியவர்களை இவர்கள் கொண்டிருப்பார்கள். தூங்கும் சமயம் இவர்களுக்கு அடிக்கடி கனவும் வர்றதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் இதிலே 2ஆம் பாகத்தில் பிறந்தவர்கள் பலன்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் திடேகத்துடனும் புத்தி விசாலத்துடனும் நேர்மையுள்ளவர்களாகவும் யோசனைகளை அதிகம் கொண்டவர்களாகவும் போகங்களை அனுபவிப்பவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். இதிலே 3ஆம் பாகத்தில் பிறந்தவர்கள் பலன்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் கலகங்கள் செய்யும் குணங்களுடனும் நல்ல நடத்தைகள் இல்லாதவனாகவும் பைத்தியக்காரனாக குணங்களுடனும் அசுடுகளாகவும் கெட்ட இருதயம் கொண்டவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். இதிலே 4ஆம் பாகத்தில் பிறந்தவர்கள் பலன்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் சகவாகாச குணங்களுடனும் முன்கோபியாகவும் பிறரை நம்பும்படியாக பேசும் குணங்களுடனும் கொடியவராகவும் காமந்தக்காரர்களாகவும் மற்றவர்களின் குணமறிந்து பழகுவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். நேர்களே, நாம் இப்போது சுவாதி நட்சத்திர பலன்கள் என்ற அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொண்டோம். மீண்டும் நான் உங்களை வேறொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.